ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ ஆல்? ஓகே, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டெஃபிஷியன்சி டிசீசஸ் பார்த்துருந்தோம். உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? அதில் தான் பெரி ஸ்கர்வி, நைட் பிளைண்ட்னஸ், காய்டர், இதெல்லாம் மராஸ்மஸ், குவாஷியாக்கர், இது மாதிரி ஒரு சில நோய்கள்லாம் பார்த்துருந்தோம். அதோடைய கண்டினியூவாக தான் உங்களுக்கு அடுத்த டாபிக் வருது. A healthy diet helps us maintain our body and the various organs like the heart, lungs, kidney, etc. in good condition. நம்மளுடைய உடம்புல வந்து வெவ்வேறு விதமான ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையா? ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, இது மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல முறையில் நம்மளுடைய உடம்புல இயங்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு வந்து சரியான உணவு முறை எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கூடிய சாப்பாடு வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதே சமயம் வந்து நம்மளுடைய சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்மளுடைய வயிறு ஃபில் ஆகிறதுக்காக மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதில் எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் மிங்கிள் ஆகி இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு டயட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. We should avoid fried items and like சிப்ஸ் அண்டு அதர் ஜங்க் ஃபுட். நம்ம வந்து கண்டிப்பாக எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? எண்ணெயில் வறுத்து எடுத்த பொருட்கள் அது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டமும் சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ட் we must include a lot of vegetables in our diet. நம்ம வந்து எதை அதிகமாக நம்மளுடைய உணவுப் பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்னா நிறைய காய்கறி வகைகளை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. we should also include a fruit in our daily diet. அதே மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு காய்கறிகள் எடுத்துக்கிறோமோ அதுமாரி பழங்களும் நம்ம நிறைய எடுத்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பழங்களை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட பழங்களை வந்து சாலிடாகவே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடு. மால் நியூட்ரிஷன் அஃபெக்ட்ஸ் பீப்புள் இன் ஆல் கண்ட்ரீஸ் அக்ராஸ் த எர்த்து. இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள மக்கள் வந்து உலகம் முழுவதும் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ கண்டிஷன் இன் சில்ட்ரன் அண்டு adults that can be caused because of poor quality or a deficiency of one or more nutrition in the diet. இந்த மால் நியூட்ரிஷன் வந்து யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வளரக்கூடிய குழந்தைகள், அடல்ட்ஸ் இருக்கக்கூடிய சைல்டு, அவங்களுக்குலாம் வந்து இந்த மால் நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு தான் ஏற்படும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு தரமானதாக இருக்காது. அவங்களுக்கு வந்து அதில் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும், உணவு பற்றாக்குறை இருக்கும். அதில் வந்து நியூட்ரியன்ஸும் அந்த அளவுக்கு கிடைக்காது. நியூட்ரியன்ஸ் சரியாக கிடைக்காததுனால அவங்களுக்கு வந்து மால் நியூட்ரிஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் a person does not get the right amounts of nutrients because they do not consume sufficient food. அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் மனிதர்களுக்குமே கூட என்ன பண்ணும், வளர்ந்த ஒரு பர்சனுக்குமே கூட என்ன பண்ணும் அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்து கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உணவு பற்றாக்குறை நிறைய ஏற்பட்டிருக்கும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய வயிறு ஃபில்லாகிறதுக்கு மட்டும் உணவு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையில் அவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கரெக்டாக ஊட்டச்சத்து உள்ள பொருட்களாக நாங்கள் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களால அது ஏற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. அவங்களுடைய வயிறு ஃபில்லானால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து மால் நியூட்ரிஷன் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் ஃபேக்டர்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு குட் ஹெல்த்து. நம்மளுடைய உடம்பை வந்து நல்ல முறையில் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு என்னென்ன காரணிகள்லாம் அதுக்கு பங்களிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, உலக சுகாதார நிறுவனம்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும், ஒருவேளை நம்ம அது மாதிரிலாம் எடுத்துக்கணும்னா என்னென்ன நோய் வரும், அதை எப்படி வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க தான் ஆலோசனை பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் இஸ் ஏ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட். அவங்க உடல்நலத்தை பற்றி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல், மென்டல் அண்டு சோஷியல் வெல்பீயிங் அண்டு நாட் மெரிலி த ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீசஸ். நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் நம்மளுடைய கை கால் அசைவுகள், நம்ம வெளி தோற்றமும் வந்து நல்லா நார்மலாக இருக்கணும். அதுமாரி மென்டலாகவும் நம்மளுடைய மனது அளவுலேயும் நம்ம வந்து
பாதுகாப்பாகவும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் மனதளவில் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நோய்கிட்டேருந்து நம்மள எந்த ஒரு நோயும் தாக்கலை அப்படிங்கிற மீனிங்கும் சொல்கிறாங்க. இப்போ வந்து சில பேர் வந்து மனதளவில் நிறைய வந்து அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. ஃபிசிக்கலாக வந்து நல்லா இருப்பாங்க. உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் மைண்டில் தான் அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் வந்து டிசீஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. சில பேர் வந்து மைண்டில் நல்லா இருப்பாங்க. ஆனால் உடம்பு அளவில் வெளி தோற்றத்தில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுவும் ஒரு டிசீஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் கரெக்டாக இருக்கணும், மென்டலாகவும் கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. To stay healthy and strong, besides consuming a balanced diet, we must also maintain proper hygiene. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அது மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அதே சமயம் நல்லா ஸ்ட்ராங்காக வலிமையாகவும் நாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட்டு, சரிவிகித உணவு நம்ம எடுத்துக்கணும். எந்தெந்த பொருளை சாப்பிட்டா என்னென்ன நியூட்ரியன்ஸ் அதில் கிடைக்கும், அது எப்பப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. வி மஸ்ட் ஆல்சோ மெயின்டைன் ப்ராப்பர் ஹைஜீன். அதே மாதிரி நம்ம வந்து என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா, ஹைஜீனிக், சுத்தமாக இருக்கணும். தன் சுத்தம் கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்டு ஹாவ் பிளென்டி ஆஃப் ரெஸ்ட் அண்டு ஸ்லீப். அதே மாதிரி நம்ம வந்து தினமுமே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணணும். உடற்பயிற்சி வந்து கண்டிப்பாக நம்ம தினமுமே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தேவையானப்போ நல்லா தூங்கணும். அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அது மாதிரி கொஞ்சமாவது நம்மளுக்கு ரெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைஜீன் அப்படின்னா என்னென்னா, தி ப்ராக்டிஸ் ஆஃப் மெயின்டைனிங் குட் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிங் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். ஹைஜீன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வேறு எந்த ஒரு நோயும் நம்மக்கிட்ட வந்து தாக்காத அளவுக்கு நம்ம அதை பாதுகாத்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா அதுதான் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் ஹைஜீன், தன் சுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஒரு பர்சனுக்கு. பர்சனல் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் குட் ஹெல்த்து. தன் சுத்தம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மெயின்டைனிங் எ குட் அப்பியரன்ஸ். வி மஸ்ட் கேர் ஃபார் அவர் பாடி அண்டு கீப் இட் க்ளீன் அண்டு ஜெர்ம் ஃப்ரீ. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய அப்பியரன்ஸ், அவங்களுடைய தோற்றத்தை மட்டுமே பார்த்து அவங்க வந்து பர்சனல் ஹைஜீனாக இருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய உடம்பு ஃபுல்லுமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், தினமும் குளிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேவிங் நம்மளுடைய உடம்பெல்லாம் வியர்வைகள்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நம்ம அதை கரெக்டாக குளிச்சுட்டு வியர்வைகள்லாம் இல்லாமல் நம்ம க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பர்சனல் ஹைஜீனில் தான் வரக்கூடியது. ஹேவிங் பாத் டெய்லி, நம்ம தினமுமே குளிக்கணும். ப்ரெஷ்ஷிங் அவர் டீத்து, ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கணும். அதே மாதிரி 2 முறை வந்து டீத்து ப்ரெஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வாஷிங் அவர் ஹேண்ட்ஸ் வித்து சோப் அண்டு வாட்டர் ரெகுலரி, நம்ம வந்து அடிக்கடி கை கழுவிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. சும்மாவே போயிட்டு சோப்பு இல்லாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது, சோப்பு போட்டு கரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ இல்லையோ, எங்கேயாவது விளையாட போயிட்டு வந்தீங்கன்னா அது மாதிரி சோப்பு போட்டு கை கழுவணும். அது மாதிரி எப்போல்லாம் சாப்பிட போகிறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் சோப் போட்டு கை கழுவணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் அதே மாதிரி சோப் போட்டு ஹேண்ட் கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். ஓகேவா? எஸ்பெஷலி ஆஃப்டர் விசிட்டிங் த டாய்லெட். அதே மாதிரி டாய்லெட்டு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் சோப் போட்டு வந்து ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீப்பிங் அவர் ஹேர், அதே மாதிரி நாம் குளிக்கும் போது நம்மளுடைய தலைமுடிகள்லாம் இருக்குது இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம வெளியெலாம் போயிட்டு வரோம், எவ்வளோ டஸ்ட் நம்மளுடைய முடியெல்லாம் பட்டுட்டு அது முடியிலே தான் அந்த டஸ்ட்லாம் இருக்கும். அதுமாதிரி நம்ம அடிக்கடி நம்மளுடைய தலையில் கை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அடிக்கடி நம்மளுடைய தலையும் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெயில்ஸ் அண்டு ஃபீட் க்ளீன்ஸ், அது மாதிரி நம்மளுடைய நகங்கள்லாம் இருக்குல்ல அதுலேயுமே கூட அழுக்கெலாம் வந்து சேரும். அதனால் நகங்கள்லாம் அடிக்கடி கட் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கணும். நம்மளுடைய கால் பாதம் இருக்கு இல்லையா, அதையும் நாம் க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்கணும். ஓகேவா? ஆல் திஸ் ப்ராக்டிசஸ் ஷுட் பி a பார்ட் ஆஃப் அவர் டெய்லி ரொட்டீன். இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையுமே நாம் வந்து டெய்லி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுதான் பர்சனல் ஹைஜீன். நமக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு நோயும் நம்மக்கிட்ட வராது. கீப்பிங் அவர் கிளாத்ஸு,
அண்டர் கார்மெண்ட், ஷாக்ஸ் அண்டு ஹேண்ட் கர்ச்சீப்ஸ் அது மாதிரி நம்ம போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கர்ச்சீப்பாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே கரெக்டாக வாஷ் பண்ணிக்கணும். ஷாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. க்ளீன் ஆர் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் பர்சனல் ஹைஜீன். இதெல்லாமே நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. ஃபார் ஹெல்த்தி க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே ஆக்டிவ். நம்ம வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கணும். நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருக்கும். நம்மளே வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஸ்டே ஹெல்த்தி ஒன் மஸ்ட் ஆல்சோ டூ சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் எவ்ரி டே. நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தினமுமே ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு விட்டுடக்கூடாது. தினமுமே நம்ம அதை ஈவினிங்காக இருந்தாலும் சரி, மார்னிங்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரமாவது நம்ம டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் பில்ட்ஸ் ஸ்ட்ராங்கர் போன்ஸ் அண்டு மசில்ஸ் அண்டு இம்ப்ரூவ்ஸ் ப்ளட் சர்க்குலேஷன். ஏன் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய எலும்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் சரி, நம்மளுடைய மசில்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நல்லாவே புத்துணர்ச்சியாக இருந்து நல்லா சர்க்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த எல்டர்லி லாங் வாக்ஸ் ஆர் சஃபிஷியன்ட் எக்ஸசைஸ். அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே காலையிலே எழுந்துச்சி ரொம்ப தூரம் வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து எக்ஸசைஸில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் அண்டு ஸ்லீப். எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி இன்க்ளூடிங் யுவர் பிரைன் நீட்ஸ் ரெஸ்ட்டு. நம்மளுடைய பாடி இருக்கு இல்லையா, அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து நம்மளுடைய பிரெயின். அதுக்கும் என்ன தேவையா, கண்டிப்பாக ரெஸ்ட்டுங்கிறது தேவை. இப்போ ரெஸ்ட் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம், நம்மளால் முடியலனா வந்து உக்காந்துப்போம்ல, அப்போ நம்மளுடைய கை கால் உடம்புக்கு தான் ரெஸ்ட்டு அப்போதைக்கு கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய பிரெயின் வந்து இயங்கிக்கிட்டே தானே இருக்கும். அதுக்கு எப்போ ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னா தான் நம்மளுடைய பிரெயினுக்கே ரெஸ்ட்டு கிடைக்கும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் யுவர் ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஹெல்த்து. நம்ம வந்து ஃபிசிக்கலாகவும் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை, நம்மளுடைய மென்டலாகவும் நமக்கு வந்து மன ரீதியாகவும் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. தி பெஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ரெஸ்ட் இன் ஸ்லீப். நம்ம அந்த மாதிரி மன ரீதியாக நமக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு தூங்கினா தான் நமக்கு அந்த மாதிரியான ரெஸ்ட்டு கிடைக்கும். தி அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் ரெக்யூர்ட் பை த பாடி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஏஜ். நம்ம எவ்வளோ நேரம் தூங்குகிறோம், எந்த அளவுக்கு நம்மளை மறந்து நம்ம நல்லா தூங்குகிறோம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஏஜை பொறுத்து தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன குழந்தைங்க அப்படின்னா அதுங்களுக்கு பசிக்காத வரைக்கும் அது நல்லா தூங்குங்க. பசிச்சதுன்னா கொஞ்சம் ஏஞ்சி அழுங்க இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா திரும்ப தூங்கிடுங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் மிடில் இருக்கக்கூடியவங்க அவங்களும் வந்து நல்லாவே தூங்குவாங்க, அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிப்பாங்க. இதே மாதிரி வயசானவங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்தளவுக்கு தூக்கமே வராது. அவங்களாம் வந்து நைட்லாம் அந்தளவுக்கு வீழ்ச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஏஜ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 to 8 hours ஆஃப் அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் எ டே இஸ் குட் ஃபார் யூ. ஒரு மனிதன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நல்லா தூங்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் அவங்க எவ்வளோ நேரம் தூங்கணும்னா 7 to 8 hours வந்து அவங்க நல்லா தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகி அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே, இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் இருக்கு இல்லையா, அதில் பர்சனல் ஹைஜீன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக முடியுதுல்ல, க்ளீன் ஆர் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் பர்சனல் ஹைஜீன், அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 1 பேராவையும் 1 டைம் ஹோம்ஒர்க்காக எழுதி குரூப்பில் சென்ட் பண்ணோம். ஓகேவா? தேங்க்யூ.